வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். மழை நேரம் எங்கே பாரு மழை ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் எல்லோரும் பத்திரமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ரெசிபி தான் சிம்பிள், ஆனால் நல்ல சுவையாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். சூடான சாதம் மட்டும் வடிச்சிட்டு இந்த தொகையில் அதில் வச்சு, குழந்தைங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டனும் செஞ்சிடலாம். இன்னொன்று, இது 2-3 நாள் கூட வச்சுக்கலாம் நீங்கள். அப்படி ஒரு அருமையான துவையலோடு தான் வந்திருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கூட ஒரு அப்பளம் வத்தல் இருந்தால் போதும், உங்கள் லஞ்சை நீங்கள் சூப்பராக முடிச்சிக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது சுண்டக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு துவையல். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கசப்பு சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சுண்டக்காய் வத்தல் கூட மணத்தக்காளி வத்தலும் சேர்த்து எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கமகமான சாம்பார்லேருந்து மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்கள், சமைக்க நீங்கள். ஸோ காய்கறி இல்லாத சமயத்தில் இது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை ஒரு அடிகனமான பேன் கடாயில் போட்டு லேசாக முதல்ல ட்ரையாக வறுத்துக்குங்க. கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி லேசாக வறுத்துக்குங்க. கொஞ்சம் வறுபட ஆரம்பித்தோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போது 1.5 டீஸ்பூன் அளவு முழு தனியா, அதாவது வர கொத்தமல்லி, அதுவும் இதில் சேர்க்குறேன். இதில் சேர்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான், நல்ல சத்தும் கூட. இப்போ கடைசியாக நல்ல ப்ரௌனாக வறுபட்டுடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. முன்னாலே சீரகத்தை சேர்த்தோம்னா சீரகம் சட்டுன்னு கரிஞ்சு போயிடும். அதனால் ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா வறுபட்டோன்னே அந்த எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு இதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். ஆக்சுவலி அம்மியில் அரைச்சோம்னா இந்த துவையல் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்தது அதே எண்ணெய், அந்த எண்ணெயே போதும், மீதி இருக்க எண்ணெயே போதும். 2 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சுண்டக்காய் வத்தல், 1 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல். நீங்கள் பச்சை சுண்டக்காயில் கூட இதே மாதிரி அரைக்கலாம். இந்த வத்தல் வடகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மழை நேரத்துக்காகவே அந்த காலத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி இப்படிலாம் வச்சுக்கிட்டா மழை சமயத்தில் நீங்கள் இப்படிலாம் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த காலத்துலேயே எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க நம்ம பாட்டி தாத்தாக்களெல்லாம். இப்போ இதுவும் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுபட்ட உடனே ஆற வச்சுட்டு இதையும் அப்படியே மிக்சியில் போட்டுடலாம். இந்த அம்மியில் இதை அரைச்சி அப்படியே இதை எடுத்து வச்சு அம்மியில் கரன்னு அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தான். இந்த அம்மியில் அரைக்கிற சவுண்டே அவ்வளோ நல்லா இருக்கும்ல. இப்போ இன்னொரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10-12 சின்ன வெங்காயம். சப்போஸ் நீங்கள் பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா பூண்டு இல்லாமல் சின்ன வெங்காயம், கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, கல்லுப்பு, அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கிட்டால் போதும். வதக்கிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சிடலாம். நம்ம முன்னால் மிக்சியில் போட்ட எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸு அப்படியே குறப்பாக பிடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வதக்கின வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ணோம்னா துவையல் ரெடி. சப்போஸ் நீங்கள் அன்றைக்கே சாப்பிட்டு முடிக்க போகிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றி அரைச்சிக்கலாம். ஆனால் ஒரு 2-3 நாள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் அந்த வெங்காயம் பூண்டு ஈரப்பதத்திலே இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா துவையல் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. இருங்க அப்படியே மிக்சிலேருந்து வலித்து எடுத்துகிட்டு வந்துடுற துவையலை. அவ்வளோதாங்க. நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மழை காலத்தில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. இதுவே வெயில் காலத்தில் நல்ல பழையதுன்னு சொல்லுவாங்களே, பழைய சாதம், அது கூட தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். சூப்பரான வத்தல் துவையல் ரெடி. நல்லா ஆவி பறக்குது பாருங்கள் சாதத்தில். அது மேலே ஒரு ஸ்பூன் துவையல் வச்சு 1 ஸ்பூன் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி
நல்லா பிசைஞ்சு சூப்பராக சாப்பிடுங்க. 2 அப்பளம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். முட்டை இருந்ததுன்னா இருக்கவே இருக்குது, ஒரு ஆம்லெட் போட்டு வச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக எல்லா சுவையுமே குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கணும். துவர்ப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, கசப்பு, இதில் ஒரு மைல்டு கசப்பு இருக்கும், அந்த சுண்டக்காவோட கசப்பு. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்தாங்க, ஆளுக்கு ஒரு உருண்டை தரேன், அப்படியே வாங்கிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணிவிடுங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.